வணக்கம். பூமியில பிறந்த எல்லாருக்கும் சிறப்பா வாழணுங்கிற ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும். சிறப்பான வாழ்க்கைனா என்ன? மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. அதற்கு நாம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு விஷயம் தாங்க. கடந்த கால நினைவு எனும் சுமையை இறக்கி தூர போட்டுறணும். இறக்கி வைக்க கூடாது, தூரவே போட்டுறணும். ஒரு சின்ன கதை. ஒருத்தர் ஒரு ஆள்கிட்ட, ஒரு நண்பர்கிட்ட புலம்புனாராம். என்னன்னா, அழகா என் சொந்த ஊர்ல நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் மேல இல்லாத வழியெல்லாம் சுமத்தி என்னை வெளியூருக்கு மாற்றல் வாங்கி கொடுத்துட்டாரு. என் மேனேஜர் டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டாரு. வெளியூர் போனா புது பள்ளி, புது சிலபஸ், புது இடங்கிறனால என் பிள்ளைங்க படிக்கவே இல்லாம படிப்பை கோட்டை விட்டு அந்த வருஷம் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஃபெயில் ஆனதுனால அவங்களுக்கு நான் மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்களுக்கு ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாமல் மியூசிக்கு, டான்ஸுன்னு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் மாறிட்டு இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஒரு ஃபீல்டில் நல்லா தான் இருக்காங்க. ஆனாலும் எனக்குள்ள ஒரு பெரிய குறை, அவங்கள ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ நான் ஆக்க முடியலையே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு புலம்புனாராம். அப்போ அதை கேட்டுட்டு இருந்த நண்பர் கேட்டாராம், இப்பவும் அதே மேனேஜர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லை அந்த மேனேஜர் இறந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொன்னாராம். பாருங்களேன், நமக்கு நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை அந்த யாரால் நடந்ததோ அவரே இல்லை, அவர் இறந்து பல வருஷங்கள் ஆயிட்டு, ஆனாலும் அந்த கசப்பான நினைவுகளை மனசுலையே சுமந்துக்கிட்டு மனசை சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இது என்னன்னா அவருடைய நிகழ்கால வாழ்க்கையே பாதிக்கும் இல்லையா? ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை வரும். எதுக்கு எடுத்தாலும் அதை பற்றியே சிந்திச்சா நம்ம இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்துட்டோமே, அப்படி போயிட்டுதுன்னு நாம் நினச்சிட்டே இருப்போம். சில பேர் இருப்பாங்க, இறந்து போன மாமியார் தனக்கு செய்த கொடுமையெல்லாம் மறக்காத பல மருமகளை நாம் இன்னும் பார்ப்போம். அவங்க இறந்து போயிருப்பாங்க, இருந்தாலும் எங்கள் மாமியார் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்போம். சரி, கடந்த காலம் என்பது கடல் மாதிரி விரிஞ்சு பறந்து கிடக்கும் விஷயம்தான். நீங்க அதையே திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்ப வாழக்கூடிய நிகழ்காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நம்ம கையிலிருந்து விட்டு போயிடும். அது நமக்கே தெரியாது இல்லையா? இப்போ இந்த குழந்தைகளை பாருங்களேன், அது புதிதாக பூத்த பூ மாதிரி கலகல எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஏதாவது இடிச்சுட்டா ஆடும், ஆனால் அந்த நிமிஷம் மறந்துடும். அடுத்த நிமிஷம் அது பாட்டுக்கு அது சிரிச்சுக்கிட்டு விளையாடும். அப்போ அவங்களுக்கு மட்டும் அப்படி என்ன ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னு கேட்டால் காரணம் தான். அது குழந்தைகள் கடந்த காலத்தை அது நினைக்காது. அது முடிஞ்சு போனதை பற்றி அது தெரியவே தெரியாது. நாம் குழந்தைகள் மாதிரி இந்த விஷயத்தில் இருக்க பழகிக்கணும். கடந்த காலத்தில் நிறைய நமக்கு விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த அனுபவங்களை மறக்க சொல்லலை, அந்த அனுபவத்தை மறக்க வேண்டாம், அது கற்றுத்தந்த பாடத்தை மறக்க வேண்டாம். ஆனால் அதனுடைய கசப்பான நினைவுகளை, கடந்த காலத்தில் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும், அதையெல்லாம் சுமந்துக்கிட்டே நம்ம வாழ்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி வாழாமல் எப்பொழுதும் அப்போ உள்ள என்ன வாழ்க்கையோ அதில் மட்டும் மனசு தெளித்து கடந்த கால சுமைகளை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டோம்னா நம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு துறவிட்ட போய் ஒரு சீடர் கேட்டாராம், சிறப்பான வாழ்க்கைனா என்னது, எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், சிறப்பான வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆரோக்கியமான உடல் நலமும் மோசமான ஞாபக சக்தியும் தான் சிறப்பான வாழ்க்கை அப்படின்னு சொன்னாராம். இப்போ இதுலேருந்து புரியுதா? மோசமான ஞாபக சக்தி என்ன? பழசெல்லாம் மறந்துடணும். நம்ம நல்ல விஷயத்தில் பழைய காலத்தில் நடந்த, கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். அது அது நினைவு இருக்கும், ஆனால் அது ரொம்ப நினைக்கவே மாட்டோம். ஆனால் கெட்டது நமக்கு நடந்திருக்கும் பாருங்க, அதை பூரா நம்ம ஆசை போட்டுக்கிட்டே இருப்போம் வாழ்நாள் பூரா. அதுதான் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதோடைய நம்ம சிறப்பான நம்ம வாழ்க்கையை நாம் வாழணும்னா கடந்த கால நினைவுகளை, கசப்பான நினைவுகளை எல்லாம் தூக்கி தூர எறிஞ்சு விட்டு அந்த நிமிஷம் வாழ பழகிக்கிட்டு அந்த நிமிஷத்தை அனுபவித்து வாழ்ந்தோம்னா நம் வாழ்க்கை சிறப்பாக, மகிழ்ச்சியாக, நமக்கு எல்லா விதத்திலும் வெற்றியாக இருக்கும் என்று கூறி மேலும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.